இருக்குல்ல அதை வந்து அவிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தேங்காய் பூவும் அதுவும் அவிச்சேன். இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கினேன். நான் ஒரு வேலையும் செய்யலை. காலைல தோசை மட்டும் தான் ஊற்றி கொடுத்தேன், கவுனி அரிசி தோசை. அப்புறம் மீதி கத்திரிக்காய் தொக்கெல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்க. நான் சாப்பிட்டு தூங்கிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உடம்பு. சரின்னு சொல்லிட்டு அதை எந்திரிச்சு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி சேமியா இருக்கு இல்லையா, அது தேங்காய் பூவு எல்லாம் போட்டு அப்படியே சூடாக கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவிச்சு கொடுக்கலான்ட்டு இப்போ அவிச்சிட்ருக்கேன். சர்க்கரை போடணும், இனிமேல் தான் சர்க்கரை கலக்குவேன். என்றைக்கு அவிச்சதுக்கப்புறம் தான் சர்க்கரை கலக்குவேன். என்ன பண்ண போடலாமே. சரி, நாட்டு சர்க்கரையும் போடலாம், வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் போடலாம். அப்படி வச்சுருக்கேன். சூடாக இருக்குது. பக்கத்தில் வெள்ளை சர்க்கரை இருக்குது, அதனால் வெள்ளை சர்க்கரை போடுறேன். வெள்ளை சர்க்கரை போட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டு கொடுத்துக்குவேன் நான். இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும், சூடாகவும் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டோம்னா. அதுக்காக தான் நல்லா ஆவி பறக்க. கிளைமேட் இன்றைக்கி என்னென்னு தெரில, நம்ம ஏரியாவில் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது. யாருக்கு ராகி புட்டு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.